வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 16/2/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் மினிமம் 10th வந்து போதும், அல்லது 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி 19,900 அதிகபட்சம் உங்களுக்கு 63,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கும். எல்லாமே வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து டிரைவர் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்த வரைக்கும் வந்து 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலௌன்ஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா 20,000க்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா டோட்டலாக 78 வேக்கண்ட் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 78 வேக்கண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. பிசி எம்பிசி கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா 27 + 5 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 32 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். 30 இயர்ஸ் வரைக்கும் எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, அல்லது 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட் அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சிலபஸ், அதாவது பேசிக்கான சிலபஸில் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த சிலபஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்காது. பட் பார்த்திங்கன்னா இவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் எல்லாமே மேனேஜர், மெயில், மோட்டார் சர்வீஸ், கான்பூர், GPO காம்பவுண்ட், கான்பூர் 208001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் என்ன, கம்யூனிட்டி, அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ அதில் இருக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ், உங்களுக்கான நேஷனாலிட்டி என்ன, ஜெண்டர், இது, இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் என்னது 10th அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன போர்டு, எவ்வளோ % ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. டிரைவ் லைசன்ஸ் வந்து உங்களுக்கான வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிசி, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும். டிரைவிங் லைசன்ஸு, ஸோ இதெல்லாமே அனுப்புகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.